ஓம் சிவாய நம. ஓம். பக்தர்கள் உங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதை நம்ம உடனே நிறைவேறணும். அந்த வேண்டுதல் எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை மேட்டு விரித்து உட்காந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள், ஓம் சிவனை பிடிச்ச சிவா, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிங்கிற சொல்லணும். அப்போது நீங்கள் எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையோடைய பலன் 100% வெற்றி ஆகும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே கொண்டு வரும் சூட்சமமான பூஜை. அந்த பூஜை எப்படி அப்படின்னா, உட்காந்து நீங்கள் என்ன வேண்டுதலோ நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுள் கற்பூரம் ஏற்றி பெல்லு வச்சுக்கோங்க. ஓம் சிவாய நம. ஓம். ஃபஸ்ட்டு அவங்கள எல்லாம் அழைக்கணும். நாங்கள் நாதம் பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் அதை நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கையில் வச்சு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறியாச்சு, நான் ஆனந்தமாக இருக்கேன், என் உள்ளத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் எல்லாம் நிவர்த்தி ஆயாச்சு, நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நீர் கையில் வச்சுட்டு இந்த கங்கா மாதாய்க்கு ஜெய், காவேரி தாய்க்கு ஜெய் அப்படின்னு சொல்லி அந்த பூஜை பண்ணி பிரபஞ்சத்துக்கும் அப்படி காட்டணும். காட்டி தண்ணியை கடகடன்னு குடிக்கக்கூடாது, ஒரு முடக்கு எடுக்கணும். இப்படி 5 முறை குடிக்கணும். குடிச்சிட்டிங்கன்னா இந்த காரியங்கள் ஜெயமாகும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சந்திர பூஜை அன்னைக்கு பண்ணுறது. பௌர்ணமி பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதை சந்திர பூஜை. கொஞ்சம் நமக்கு மைண்டு கொஞ்சம் இதாக இருக்குது, மூளை சும்மா குழப்பமாக இருக்குது, ஒரு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சந்திர பூஜை பண்ணி இந்த ஆரத்தி காட்டி இந்த நீரை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றமாக வரும்.